நம்மள நெறைய பேரு கடவுள் என்ன சோதிக்கிறாரு, என்ன மட்டும் தான் சோதிக்கிறாரு, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? அப்படின்னு நம்மளுக்குள்ள நெறைய கேள்விகள் இருக்குங்க. கடவுள்லாம் சோதிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அது அவர் வேலையும் கிடையாது. இப்போ சோதிக்கிறாருன்னா, இப்ப நீங்க ஒரு ஆசைப்படுறீங்க, அது உடனே கிடைச்சிடணும்னு நெனைக்கிறீங்க. அப்படி கிடைக்கலன்னா, அது உங்களுக்கு சோதனைன்னு சொல்றீங்க. இல்ல உங்க கஷ்டத்துலேருந்து உங்கள மீட்டெடுக்க மாட்றாரு, இது சோதனைன்னு நெனைக்கிறீங்க. ஆனா, ஏன் அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நீங்க ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க, அந்த உங்களுக்கு வேலை கிடைக்கல. சரியா? அப்படின்னா நீங்க என்ன நெனைப்பீங்க? நான் இதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டேன், ஏன் எனக்கு கிடைக்கலன்னு நெனைக்கிறீங்க. ஆனா, அந்த வேலை உங்களுக்கு நல்லத குடுக்காது அப்படின்றத நீங்க ஏத்துக்கலாம்ல. இதுதாங்க. நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா, அது நம்மளோட விஷயம். நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா, அது பொருளா கூட இருக்கட்டும், அது நம்மளது இல்ல. சிம்பிளா வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் உங்களோடது. உங்களுக்கு கிடைக்காத விஷயம் உங்களுக்கு இல்லாதது. இன்னொருத்தரோடது. ஸோ, இனிமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கலன்னா, நீங்க யோசிக்க வேண்டியது, ஓகே இது நம்ம விஷயம் கிடையாது. நம்மளுக்கான விஷயம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா அந்த விஷயம் கிடைக்கும். எப்பவுமே ப்ளேம் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஏன்னா, நம்ம ப்ளேம் பண்ணும்போது, நம்மளுக்கு கிடைச்ச விஷயத்த நம்ம மறந்துடுறோம். ஃபர்ஸ்ட்டு கிடைச்ச விஷயத்துக்கு கிராட்டிட்யூடா இருப்போம்.